கால பைரவரே போற்றி போற்றி. ஸ்ரீ கால பைரவர் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள் 35ஆம் தின அருளுரை. காலத்தை கண்டு உணர்வது ஒரு வகை ஆற்றல் எனில், காலத்தை இயக்குவது மற்றோர் வகை ஆற்றலாகும். காலம் கடந்து நின்று அதனை உணராதும் இயக்காதும் நிலைப்பதே பெரும் ஞானமாகும். மானுட உடல் கொண்டு இப்பூமியினில் வாழ்கையில் அனைவராலும் காலம் கடக்கவும் இயலும், ஞானியாய் மலரவும் இயலும். சத்தியம் என்பது யாதெனில், காலம் என்பது ஒன்று நிலைக்கவில்லை என்பதாகும். ஏனெனில் ஒரு வினை நிகழ்ந்தால் அதற்கான பலன் ஒன்று உருவாகும். அப்பலன் என்பதே மற்றோர் வினையாகும். அவ்வினை உருவாக்கும் மற்றுமோர் செயல்பாடு அருளுகின்ற பலன் என்பது வேறு ஒரு வினை ஆகும். வினைக்கு பலனும் பலனுக்கு வினையும் உருவாகின்ற ஓர் உன்னத இயக்கமே காலம் என்று அறியப்படுகின்றது. காலத்தின் இயக்கு நிலையினை கடப்பதே பெரும் ஞானமாகும். எனில் வினைகள் புரியாதும் அதன் பலனை ஏற்காதும் நிலைப்பது என்பது காலம் கடக்க உதவும் பெரும் ஞானமாகும். எனினும் மனிதர்கள் எவ்வாறு இயங்காது நிலைக்க இயலும் என்ற வினாவும் உதித்திடும். மனிதர்களே பெரும் இயக்கத்தை ஏற்றவர்கள் எனில், மனிதர்களால் காலம் கடக்க இயலுமா? கால சூத்திரத்தின் 5ஆம் நிலை என்பது உணர்ந்திட வழிவகை புரிந்திடும். காலத்தின் 5ஆம் சூத்திரம். ஆத்ம காயத்ரி நோன்புதனை ஏற்று ஒரு மண்டல காலம் உணர்த்தப்பட்ட வகையில் மந்திரம் உரைத்து முக்கோண சுடர் பொருத்தி உலகம் உய்வுற வேண்டும், அனைத்து ஜீவன்களும் விண்ணேறிடல் வேண்டும் என்று ஆழ்ந்த தத்துவ நிலையினை ஏற்று செயல் புரியும் அன்பு ஆன்மாக்கள் யாவரும் காலம் குறித்தும் ஆற்றுகின்ற செயல்கள் குறித்தும் அறிய வேண்டும் என்றே காலபைரவராகிய யாம் விஞ்ஞானம் சார்ந்த மெய்ஞான ஆகம வேத சூத்திரங்களிலிருந்து கால சூத்திரங்களை பிரித்து உணர்த்திட அருளுகின்றோம். ஒவ்வொரு மனிதருக்கும் 3 காலநிலைகள் உண்டு. ஒன்று உடல் சார்ந்த காலநிலை, உணவு ஏற்பது, உறங்குவது, துரித இயக்கம் புரிவது, தியான வழிபாடுகளை ஏற்பது போன்றவை யாவுமே உடல் சார்ந்த காலச்சக்கரத்தின் வினைப்பாடுகள் ஆகும். 2ஆம் காலநிலை இயக்கம் என்பது உயிரினை சார்ந்ததாகும். இதனை ஞானம் அடைந்த மனிதர்களால் மாத்திரமே உணர இயலும். ஏனெனில் இப்பூமி கிரகம் எவ்விதம் இயங்குகின்றது, மற்ற கிரகங்கள் எவ்விதம் இயங்கி பூமிக்கு ஆற்றல்களை பொழிகின்றது, சூரியன் எனும் மைய ஆற்றலின் ஈர்ப்பு விசை எவ்விதம் இயக்கத்தினை உருவாக்குகின்றது, ஆன்ம அணு எவ்விதம் ஆற்றல்களை பெற்று அருளுகின்றது போன்ற சூட்சமமான உள் நிகழ்வுகளை உணர்வது என்பது உயிரின் இயக்கத்தின் மூலம் உணரக்கூடிய 2ஆம் காலநிலை ஆகும். 3ஆம் காலநிலை
உணர்த்துகின்ற அற்புத ஆற்றல் என்பது ஆன்ம அணுவின் மூலமே நிகழ்ந்தேறிடும். ஏனெனில் உடலின் இயக்கம் குறித்து அறிவது ஒரு நிலை எனில், உயிரின் இயக்கம் குறித்து அறிவது இரண்டாம் நிலையாகும். இப்பிரபஞ்ச ஆற்றல்களை ஏற்று உயிருக்கு வழங்கி உடலினை இயக்கி விடுதலை கண்டு விண்ணேறுவது மற்றும் ஜோதியோடு உட்கலந்து ஜோதி ஸ்வரூபம் ஏற்று வெட்ட வெளிதனில் கரைவது போன்ற முழுமையான இயக்கத்தினை வெளிப்படுத்தும் ஆன்மாவின் இயக்கம் குறித்து அறிவதும் உணர்வதும் மூன்றாவது காலநிலை உணர்வுகள் ஆகும். ஒவ்வொரு மனிதரும் அனுதினமும் 3 கால நிலைகளையும் உணர்ந்தே செயல்புரிகின்றனர். எனினும் எண்ணிய தருணத்தில் எண்ணிய இயக்கத்தினை ஏற்பதற்கு அறிவதில்லை. மேலும் இயக்கத்தினை சீருறுத்தும் கலையினையும் அறிவதில்லை. காலத்தின் 5ஆம் சூத்திரம் என்பது நினைத்த மாத்திரத்தில் ஓர் காலநிலை இயக்கத்திற்குள் ஒடுங்கிவிட அருள் புரியும். எண்ணியவுடன் உயிரின் இயக்கம் எனும் கால நிலைக்குள் ஒடுங்கவும் அன்றி ஆன்மாவின் இயக்கத்தில் ஒடுங்கவும் கற்றறிய உதவிடும். 6ஆம் சூத்திரம் என்பதோ இயக்கத்தினை சீரமைக்கவுமே உதவிடும். 5ஆம் காலசூத்திரத்தின் மூலம் எவ்விதம் குறித்த கால அங்கத்திற்குள் பிரவேசிப்பது என்றே உணர்ந்திடுக. ஞான அணுக்கள் எனும் ஒரு பிரிவு அணுக்கள் உயிர் அணுவினை சூழ்ந்து நிலைத்திருக்கும். அவற்றில் எலக்ட்ரான்ஸ் எனப்படும் வெப்ப அணுக்கள் அமைந்திருக்காது என்றே உணர்த்திட்டோம். ஏனெனில் அவை ஆன்மாவின் அங்கமாகிய பாதரச துகள்களாகும். சிறைப்படாத விடுபடாத துகள்களும் ஆகும். சிறைப்பட்ட ஆன்ம துகள்களுக்கு முழுமையான அணுவின் வடிவம் உண்டு. எதிர்மறை, நேர்மறை மற்றும் நிர்மல அணுக்களையும் பெற்றிருக்கும். விடுபட்டு விண்ணேறிய ஆன்ம துகள்களோ நியூட்ரான்ஸ் எனப்படும் நிர்மல அணுக்களை மாத்திரமே கொண்டிருக்கும். ஞான அணுக்கள் யாவும் நேர்மறை மற்றும் நிர்மல அணுக்களை கொண்டிருக்கும். ஞான அணுக்களே உயிரினை இயக்கும் உன்னத கருவியாகும். எனில் ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை அட்சரம் அட்சரமாக மெல்லென உரைக்கையில் ஞான அணுக்களின் புற அமைப்பான நேர்மறை அணுக்கள் எனும் புரோட்டான்ஸ் அணுக்கள் வெளிப்படுத்தும் அதிர்வு அலைகளின் அலைவரிசையோடு மனதினை இணைத்துவிட இயலும். ஞான அணுவின் நிர்மலத்தன்மையோடு தொடர்பு கொள்ள வேண்டும் எனில் ஆத்ம காயத்ரி மந்திரத்தின் ஓர் உயரிய ஓசை அலைவரிசையை வெளிப்படுத்தும் சர்வ எனும் சொல்லோடு உருகி கரைந்து கலப்புற வேண்டும். 108 முறை ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து போற்றும் தருணங்களில் எல்லாம் தன்னோ சர்வ பிரச்சோதயாத் எனும் சொற்களில் உள்ள சர்வ எனும் சொல்லின் அதிர்வுகளோடு மெல்ல கலப்புற வேண்டும். சர்வ 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 என்றே ஆழ்ந்து பன்முறை உரைத்திட ஞான அணுக்களின் உட்புதைந்த மைய வெற்றிட ஆற்றல்களோடு தொடர்பு நிலையினை ஏற்றுவிட இயலும். ஞான அணுக்களின் சூன்ய நிலை ஆற்றல்கள் யாவும் சர்வமும் ஏக இறைவனே எனும் சத்தியத்தினை வெளிப்படுத்தும். எனில்
ஒரு மானுடர் தனது இயக்கத்தினை உடல் சார்ந்து ஒடுக்க வேண்டும் என்றாலும், உயிர் சார்ந்து ஒடுக்க வேண்டும் என்றாலும் அன்றி ஆன்மாவினை சார்ந்து ஒடுக்கி இயக்க வேண்டும் என்றே கருதினாலும் ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை பொருள் உணர்ந்து உரைத்து பின்னர் அதன் உட்புதைந்த சர்வ எனும் சொல்லின் ஓசையோடு ஒன்று கலந்து நிலைத்திட்டால் சரணாகத நிலை ஓங்கத் துவங்கிவிடும். சர்வமும் நீயே என்றே சரணாகத நிலையினில் ஏக இறைவன் எனும் பிரபஞ்சத்தின் மூல சக்தி நிலைகளோடு மனதினை ஒருங்கிணைத்திட்டால் அதன் அதிர்வலைகளோடு பூரணமாய் இணைந்துவிட இயலும். சர்வமும் இறைவனின் செயலே என்கின்ற உணர்வின் அதிர்வலைகள் யாவும் விழிகளில் நீரினை பெருக்கி உயிரினையும் உடலினையும் உருக்கிவிடும். ஒரு நிலை கொண்ட பின்னர் இறுதியில் தேவையான காலநிலை இயக்கத்தோடு எளிதாய் ஒடுங்கி இயங்கவும் இயலும். 5ஆம் சூத்திரம் என்பது பெரும் ஞானமாகும். அனைவரும் பூரணமாய் உணரக் கடவது. பூரண நல்லாசிகள். அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்